இச்சமயத்தில் சுவாமி அம்பாளுக்கு பட்டு சமர்ப்பணம் நடைபெற்றது. புதுமா பிள்ளை மணப்பெண் கல்யாணத்துக்காக ரெடியா இருக்கிறார். சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக பக்தர்கள்லாம் நாம கோடான கோடி பக்தர்கள் நம்மளாம் காத்துட்டு இருக்கிறோம். உனைக்கான 1000 கண் வேண்டும். சுவாமி நமக்கு 2 கண்கள் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா சுவாமியை காண 1000 கண் இருந்தாலும் காணாது. ஆனாலும் நம்ம 2 கண்ணே 2000 கண்ணு போல நம்மெல்லாம் மகிழ்வான முறையில இந்த வைபவத்தை தரிசனம் பண்ணணும். அதுதான். அதனால சமயத்தை நம்ம தவறவிடக்கூடாது. சுவாமியுடைய திருவுருள மனமுருக வேண்டணும். முருகான்னு உருக வேண்டணும். முருகா அப்படின்னு மட்டும் இல்லாம உருக வேண்டணும். அதனாலதான் கருணையே வடிவமான கந்தசுவாமி தெய்வமே விழிகளுரு 12 உடையவனே என்று சொல்லி விழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன் முருகா. விழிகளிலே நீர்பெருக்கி நின்றேன். சுவாமியினுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய சமயத்திலே இந்த கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய பிரபலமானது இச்சமயம் வாசிக்க இருக்கின்றார்கள். என்ன கன்னிகாதானம் அப்படின்னா, இருக்கிறதுலே தானம் பெரியது எது அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவா அன்னதானம் பா, சிலர் சொல்லுவா வஸ்திரதானம் பா, சிலர் இந்த தானங்கள் இருந்தாலும் நிதானம் அப்படின்பா. ஆனா நிதானம்ங்கிறது முக்கியம். ஆனாலும் கூட அதிலும் பெரிது என்ன அப்படின்னா கன்னிகாதானம். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த தகப்பனா தன் குழந்தையை நல்ல வரன் பார்த்து கையில் பிடித்து கொடுக்கும் பொழுது அவர் கண்களில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த நீர், அந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, அதற்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அதனால இந்த வள்ளியம்பால தேவசேனாம்பாளுக்கு இப்ப சுப்பிரமணிய சுவாமிக்கு கரம் பிடித்து கொடுக்க போறோம். இன்னைக்கு நாம யார் இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் கல்யாணமாக இத்தனை பேர்கள் இருந்தாலும் இந்த சமயத்துல முருகப்பெருமானே நமக்கு மணவாளனாக அமைவார் என்பது உண்மை. சமயத்துல சுவாமியினுடைய அந்த பிரபலமானது இச்சமயத்தில் சமர்ப்பணம் செய்ய இருக்கின்றோம். வள்ளி பிரபலம். ஓம் விஷ்ணு கோத்ரோத்பவாம் மிருத்யுண வர்ண பௌத்ரீ மகா
विष्णुवंशधारभूतस्य शिवमुनेः नप्त्री नम्बिराज संकल्प्यतनायां श्रीप्रपन्न संरक्षणी अखिलांडकोटि ब्रह्मांड नायकी श्यामाभां पंकजधारिणी मणिरत्ताटंग करुणोज्ज्वलां दक्षेलंबकरां किरीटमुकुटां तुंगवस्तुनोत्कंजुकां अन्योन्य रक्षण संयुतां कुंजौ माल्यधां प्रवाल वदनां इच्छा शक्ति स्वरूपिणी वल्ली इति नाम्नीमिमां कन्यां सकलवाद्यं वल्लीं नाम्नीं इमां कन्यां தேவசேனாம்பிகையினுடைய பிரபலம் இன்னாருடைய குழந்தை இன்னார் வழி பேத்தி அப்படிலாம் நம்ம கல்யாணத்துல படிக்கிறாங்க. அதுதான் தோற்றம். தேவசேனாம்பிகை ஸ்ரீ பிரம்மகோத்ரோத்பவாம் காஸ்யப பிரம்மண பௌத்ரீம் இந்திரவஸ்தோ பூதகுமாரிம் மகேந்திர சர்மணாः சங்கல்பதனயாம் चतुर्वेद साकाध्यायिनी सप्रपन्न संरक्षणी अखिलांडकोटि ब्रह्मांड नायकी पीतामुत्पलधारिणी शशिसुधां पीतांबरालंकृतां वामे लंबकरां महेन्द्रतनयां मंत्रमालाधारिणी देवैरर्चित पादपद्मयुगलां देवैरर्चित पादपद्मयुगलां दिव्य विभूषितां त्रिनयनां देवी त्रिभंगी क्रियाशक्ति स्वरूपिणी देवसेनानाम्नीं इमां कन्यां सकलवाद्यं देवसेनानाम्नीं इमां कन्यां இப்பொழுது இந்த இரண்டு கன்னிகையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு கரம் பிடித்து கொடுப்பதினாலே சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ பரமேஸ்வர கோத்ரோத்பவஸ்ய பரசிவ சர்வணாரத்ரே சதாசிவ சர்வண பௌத்ராய ஸ்ரீ கைலாசாதிபதே श्री ईश्वर पुत्राय ओम अस्मिन् कड़यनल्लो नामांगिदे निवसिताय ओम अभित कुशनायकी अंबिका समेत श्री अरुणाचलेश्वर स्वामिनः पुत्राय सर्वणः ओम षडंग चतुर्वेद शाखा अध्यायिने सकल सुरासुर मुनिवंत्य दिव्य चरणारविंद भुवन मोहनाय सौंदर्य
दिव्यमंगलाय विग्रह परमानंद तात्पर्य अनुसंधानाय मौनीकृत पद्मभृंग शिव सुब्रह्मण्याय ओम इमां नाम ஊஞ்சல்ல சுவாமி அம்பாள் ஊஞ்சல் அமர்ந்திருக்கிறார். ஊஞ்சல் இசைபாட சுவாமி அம்பாள் பாவனையாக ஊஞ்சல் ஆடி கொண்டே இருக்கின்றார்கள் ஆனந்தமாக. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை
தங்குளவு சோதி தனி முருகம் வந்தருளி எங்கள் பிறப்பருப்பில் கேட்டு என்றிரவும் ஆட்கொள்வார் பங்குளவு கோரையும் தானும் பணி கொண்ட குங்குளவு கொன்றை சடையான் புலம்பரவி குங்குளவு பூன்முனை பொன்னூசலாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. புதுமா பிள்ளை முருகனுக்கு அரோகரா. இப்பொழுது நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணம் எப்படா மாங்கல்ய தாரணம் ஆக போறது, சுவாமியினுடைய திருமாங்கல்ய தாரணத்தை நம்ம எப்படி பார்த்து மகிழ போறோம் அப்படின்னு நம்ம எல்லாம் இங்கே தவம் இருந்தெல்லாம் இங்கே நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த அனுகிரகம் இப்ப கிடைக்க போறது. எல்லா பக்தர்களும் மனமுருக இறைவனை பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
இப்பொழுது அம்மி மிதிக்கிறதுக்கு முன்னாடி அருந்ததி பார்க்கிறதுக்கு முன்னாடியாக அக்னி சுத்தி வரணும். அக்னி சாட்சியா கல்யாணம் நடக்கிறது. இப்போ அக்னி சுத்தி லாத புஷ்பம் அக்னியில சமர்ப்பணம் செய்யக்கூடிய வைபவம் சமயம் நடைபெற இருக்கின்றது. கொஞ்சம் அந்த பக்கம் மட்டும் அதை சுற்றி வர்றதுக்கு சௌகரியமா இருக்கும். அப்படியே இந்த மாளிகை தட்டை வந்து இங்க முன்னாடி நடுவில் வச்சிருக்காங்க. இடத்த கிளீன் பண்ணி சொல்லலாமா? ஒரு செங்கல் பண்ணி எடுத்து சூப்பர். நெற்பேட பண்ணுறது நெற்பேட கலசம் கையில் நீங்கள் கையில் வச்சுருவா ரெடி.
இப்பொழுது மந்திரநாத புஷ்பம், அக்னி பிரதட்சிணம், அம்மி மிதித்தல், இந்த வைபவம் எல்லாம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு அஷ்டபுஷ்பம், பூகி பழம், என்றும் வாடாமலரான மந்திர புஷ்பம், சதுர்வேதம், அதைத் தொடர்ந்து சிவாகமம், அதனைத் தொடர்ந்து இப்போ பஜனை எல்லாம் திருமுறை விண்ணப்பங்கள்லாம் நிறைய பண்ணிட்டா. ஆனாலும் சுவாமிக்கு திருமுறை விண்ணப்பத்தை தொடர்ந்து தீபாராதனை. ஓம் பவஸ்தேவஸ்த கனிஷ்ட குமாராய நமः, சர்வஸ்த தேவஸ்த கனிஷ்ட குமாராய நமः, ஈசானஸ்ய தேவஸ்ய கனிஷ்ட குமாராய நமः, சுபதே தேவஸ்ய கனிஷ்ட குமாராய நமः, உக்ரஸ்ய தேவஸ்ய கனிஷ்ட குமாராய நமः, உக்ரஸ்ய தேவஸ்ய கனிஷ்ட குமாராய நமः, பீமஸ்ய தேவஸ்ய கனிஷ்ட குமாராய நமः, மகதோ தேவஸ்ய கனிஷ்ட குமாராய நமः, சம்புகுமாராய கல்யாண பிரமண்ய சுவாமினே நமோ நமः. அஷ்டபுஷ்பார்ச்சனம் சமர்ப்பயாமி. வள்ளிநாயகி நமः, தேவநாயகி நமः, சுப்பிரமணியாய நமः. பத்ரார்ச்சன பூஜாம் சமர்ப்பயாமி. பூகி ஃபலசமாயுக்தம் நாகவல்லீதலேர்தம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் ஹிருதயக்ஷதாம் பலதாம்பூலம் முதோபகாரம் மகாநிவேத்யம் நிவேதயாமி. இப்பொழுது மந்திர புஷ்பம். இந்த மந்திர புஷ்பம்னா சந்திரன், நட்சத்திரம், பஞ்சபூதங்கள், சூரியன் முதலான அனைத்து விதமான நட்சத்திர தெய்வங்களையும் சுவாமிக்கு மந்திரங்களாலே புஷ்பமாக சமர்ப்பணம் செய்கின்றோம். இன்னைக்கு ரோஜா பூ மலர்றது, சிவரளி பூ மலர்றது அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு அது வாடிடும். ஆனாலும் இந்த மந்திர புஷ்பம் என்பது என்றும் வாடாமலராக சுவாமிகிட்டேயே எப்பொழுதும் இருந்து வருமா. அப்பேற்பட்ட மந்திர புஷ்பமானது சுவாமிக்கு சமர்ப்பணம். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரதாவான் புஷ்மான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரதாவான் புஷ்மான் பவதி ஏவம் வேதா யோபாமாதனம் வேதா ஆயதமவான் சந்திரமாவா அபாமாதனோ அக்னிர்வா அபாமாதனோ அசோவைதபன் அபாமாதனோ வாயுர்வா அபாமாதனோ நக்ஷத்ராணி வா அபாமாதனோ संवत्सरो वा अपामादतनो आयतनवान् भवति ओम चन्द्रमसा आयतनो आयतनवान् भवति प्रतिष्ठितां वेदास्ते प्रतिष्ठति राजाधिराजाय प्रतिष्ठितागिने नमो वयं वै त्वमेह भागा महावायमख्यो भेराय वैश्रवणाय नमः. இசமயத்திலே மந்திர புஷ்பங்களானது சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டன. அதை தொடர்ந்தார் போல சதுர்வேத பிரியாதி நமः. சுவாமிக்கு சுப்பிரமணியர்னு பேரு. பிரம்மா யாரு அப்படின்னா வேதத்தை படைத்தவர், உயிர்களை படைத்தவர், தர்மத்தை படைத்தவர். இது எல்லாமே தர்மத்தின் நிலைப்பாடுகள் அத்தனையும் பிரம்மாவின் இடத்திலே இருக்கிறது. இந்த பிரம்மாவை விட அதீதமான ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா சுப்பிரமணிய பெருமான்கிட்ட இருக்க. அதனாலதான் சுவாமிக்கு என்னன்னா சுப்பிரமணியன் அப்படின்னு பேரு. வேதம்னு சொன்னா தர்மம்னு அர்த்தம். பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியலன்னு பிரம்மாவை சிறையில் அடைக்கிறார். பிரம்மாவுக்கு பொருள் தெரியாம அல்ல, படைத்த பிரம்மாவிற்கு ஓம் என்ற பிரணவத்தினுடைய பொருள் அறியாமல் சிறுவன் சொல்லி நாம சொல்லணுமா அப்படிங்கிற அகந்தை. இந்த அகந்தைய சுவாமி அழிப்பதற்காக என்ன செய்யறாருன்னா பிரம்மாவை தலையில கொட்டுற. சுப்பிரமணிய பெருமானுக்கு என்ன பேருன்னா பிரம்மசாஸ்தான்னு பேர். சிவபெருமானுக்கு கோபம். எவ்வளவு பெரிய மூர்த்தி, பிரம்மாவை சிறையில் அடைச்சிருக்கிற, சிறுவனாக இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோபமாகாது அப்படின்னு முருகப்பெருமான முருகப்பெருமான் அப்பாவின் இடத்துல அப்பொழுது தாங்கள்
இந்த பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூறும் அப்படின்னு முருகப்பெருமான் யார்கிட்ட கேட்கிறார்? சிவபெருமான் கேட்கிறார். இந்த சிவபெருமான் என்ன செய்யறாரு அப்படின்னா, சுவாமிக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, ஆனாலும் தான் குழந்தை சொல்லி கேட்டு நம்ம மகிழணுங்கிற ஆசை. நம்மளாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா சொல்றோம். சுவாமி அப்பாவை வந்து ஒரு குழந்தை அடிக்கிறதா, குழந்தை அடிச்சோடனே அந்த அப்பாவுக்கு வலிக்கலையா, இன்னொரு கண்ணத்தை திருப்பி காட்டுறாரு. அப்பா இந்த கண்ணத்திலையும் மறுபடியும் அடி அப்படிங்கிறா. அடிச்சுட்டு அந்த குழந்தை சிரிக்கும் போது ரசிக்கிறார். புரியுறதா? அந்த ஒரு மகிழ்வுதான் ஈஸ்வர பெருமான் சிவபெருமானுக்கு. அதனால இந்த பிரணவ பொருளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்து உயிர்களும் ஒன்றிணங்கிய மந்திரம். அதுதான் அந்த பிரணவ பொருளுக்கு உள்ள ஐக்கியம். ஒரு குழந்தை கருவறையில எப்படி சுழன்று இருக்கிறது 3வது மாதத்தில அப்படிங்கறத இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். தனது உடலை தலையை கீழோக்கி உடலை வளைத்து காலை குறுக்கி அந்த குழந்தை ஓங்கார ரூபமா இருக்கா. இத ஒரு ஸ்கேன் மூலமா போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எல்லாத்திலையும் பரப்பி போட்டு விடுறான். இந்த ஒரு அற்புதம் எங்க நடக்கிறது பாருங்க, ஒரு ஜீவன் ஜீவிக்கிறதுல நடக்கிறது. அப்ப பிரணவம் என்பது மூலப்பொருள் அல்லவா. அதனாலதான் முருகப்பெருமான் தன்னகத்தே அந்த பிரணவத்தை வச்சுட்டு இருக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமா இன்னொன்னு என்ன சொல்றான்னா, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவா, அந்த ஹார்ட் இந்த புஷ் சரியான முறையில கிடைக்கணும்னா, இந்த மன அழுத்தம் குறையணும்னா, அடிவயத்திலே இருந்து நம்மளுடைய துவாதசாந்தம் என்று சொல்லக்கூடிய உச்சித்தலை வரையிலே ஒரு வைப்ரேஷன் உண்டாக்குமே. ஆனால் அந்த சவுண்டுக்கு பேர் ஓம் அப்படின்னு. எல்லாருமே ஓம்னு சொன்னீங்கன்னா வாயிலிருந்து வராது, தொண்டையிலிருந்து வராது. இங்க அடிவயத்திலே இருந்து ஆரம்பித்து ஹிருதயத்துக்கு கொண்டு வந்து சிரசிலே கொண்டு சேர்த்து சப்தம் வெளியே வருவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் மருத்துவமனைக்கு போறோம் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு இதனுடைய ஐதீகங்கள் சாஸ்திரங்கள்லாம் சொல்றதுக்கு ஆளு கிடையாது. நம்மெல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு நிறைய பிரச்சாரங்கள் செய்யறா, நிறைய வார்த்தைகள் சொற்பொழிவுகள் நிறைய நடந்துட்டே இருக்கிறது. ஆனாலும் கூட அதை நம்ம கேட்பதற்கு தயாரா இல்லை. ஒன்றோட சிறகடிக்க ஆசை அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாம கிடையாது. எனக்கு இந்த நாடகம்லாம் பார்க்கறதுனால பேர் தெரிய மாட்டேங்கிறது, அதனால சொல்றேன். அதனால அதையெல்லாம் தவிர்த்து அந்த தொலைதூரத்து பார்வைக்கு நம் கைக்குள்ளேயே உலகம் இருக்கிறது. அப்பேற்பட்ட சொற்பொழிவுகளை நிறைய கிருபானந்த வாரியார்லாம் முருகப்பெருமான முதல்ல பேசும்பொழுது என்ன சொல்லுவார்னா, வயலூர் முருகப்பெருமான் திருவருளோடுங்கள். அவருக்கு திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமான் திருவருள் எல்லாம் ஆறுபட வீடா இருந்தாலும் கூட அவர் பிரீத்தி எங்கன்னா வயலூர் தான். வயலூர் முருகப்பெருமான் அப்படின்னு தான் சொல்லி அங்க ஆரம்பிப்பார். ஆகாசமுக்தி வேணுங்கிறத அவருடைய பிராப்தம். அவருடைய விமானத்தில் செல்லும் பொழுதுதான் அவருக்கு உயிர் பிரிந்ததுன்னு சொல்வார். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான, அதனால தான் அவருக்கு பின்னாடி பட்டம் கிடையாது. கிருபானந்த வாரியாருக்கு பின்னாடி பட்டம் அல்ல, அவருக்கு பெயருக்கு திருநாமத்துக்கு முன்னாடி தான் அவர் பட்டம் வந்தது. பட்டாபிஷேகம் என்ன அப்படின்னாச்சுன்னா, திருமுருக கிருபானந்த வாரியார். இந்த முருகப்பெருமான்ங்கிற பட்டத்தை அவர் வாங்கினார். அப்பேற்பட்ட உன்னதமான மகான்கள்லாம் வாழ்ந்த பூமி இந்த பூமி இல்லையா. அப்பேற்பட்ட வகையில இந்த முருகப்பெருமானுடைய திருவருள் பெரும் கருணையோடு அந்த திருவருளை பெற நாமெல்லாம் தயாராக இருக்க வேண்டும். சுவாமி தர்றதுக்கு தயாரா இருக்கிறார். யாரெல்லாம் வாங்குறதுக்கு தயாரா இருக்கேன் எல்லோருமே. ஏன்னா சுவாமியுடைய திருவருள் கூடி இந்த வைபவம் நடக்கிறது. சுவாமியுடைய பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சமயத்திலே சதுர்வேதங்கள் எல்லாம் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ரிக்வேத பிரியா ரிக்வேதம் அவதாரயா சோதாஹாரம் ரத்னதாதாமம் யா குங்கோர் குங்கோர்யா யா குங்கோர்யா யா குங்கோர்யா யா குங்கோர்யா குங்கோர்யா யா குங்கோர் குங்கோர் யாசினி வாடி சினி வா யா யாசினி குங்கோர் குங்கோர் யாசினி வாடி
யாசினி வாடிசினி வாடியா யாசினி வாடியா யாசினி வாடியா யாசினி வாடியா சினி வாடியா யாசினி வாடிசினி வாடியா ராகா ராகா யாசினி வாடிசினி வாடியா ராகா யா ராகா ராகா யா ராகா யா ராகா யா ராகா யா ராகா யா ராகா ராகா யா சரஸ்வதி சரஸ்வதி யா ராகா ராகா யா சரஸ்வதி या सरस्वती सरस्वती या सरस्वती सरस्वती ति सरस्वती ओम ऋग्वेदं समर्पयामि यजुर्वेदम् अवधारया प्राप्यदुश्रेष्ठनवाय कर्मणे त्र्यम्बकं निदामहे दामहे त्र्यम्बकं त्र्यम्बकं निदामहे सुगन्धिकं सुगन्धिं निदामहे त्र्यम्बकं त्र्यम्बकं निदामहे सुगन्धिं त्र्यम्बकमिति अम्बकं निदामहे सुगन्धिं सुगन्धिं यदामहे दामहे सुगन्धिं पुष्टिवर्धनं पुष्टिवर्धनं सुगन्धिं यदामहे दामहे पुष्टिवर्धनं पुष्टिवर्धनमिति पुष्टिवर्धनं वर्धनमिति वर्धनम् ॐ पीतये क्रीडानोऽहं विदानये तोतास्तीवरीषि आदर्तारूढ समस्कृतो विघानि त्वावर्णावान् मत्पदानाम् अराम्नः महान्दामि द्रपर्वतं व्याद्वाः श्रीधाद्धाराः आवायद्धारे वान् हान् होईडा ஓம் சமயத்தில் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு 3 வேதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதில் 4வதாக அதர்வண சீரிஷம் என்பார்கள். இந்த சாமகானம் என்பது கானம்னா அதுக்கு பேர், வேதம்னு 2வது தான் சொல்றார். கானம்னா பாடல், இசை போலவே இந்த வேதமானது இருக்கு. இந்த வேதத்தை போலதான் இசை இருக்கு நாம சொல்லணும், அதான் உண்மை. அப்பேற்பட்ட வகையில இந்த வேதம் தான் இசையை நமக்கு தந்தது அப்படிங்கிற தாற்பயத்தோடு அந்த சாமகானம் வரையிலே சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அடுத்தபடியாக அதர்வ சீரிஷம். இந்த அதர்வ சீரிடம் ஆயுர்வேதம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு போனோம்னா சித்த மருத்துவத்தை பார்க்கிறோம். சித்தர்கள் தந்த வேதம் தான் இந்த அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதத்தை கேட்டாலே நமக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு கிடைக்கும். அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் நமக்கு தர செய்த இந்த அதர்வண சீரணமானது சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. சுவாமி தந்தது சுவாமிக்கு திருப்பி நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறோம், அதான் உண்மை. ஓம் அதர்வ சீரணம் அவதாரய சன்னோ தேவீர பட்ட யாவோ பவந்து பீததே நித்ய அதர்வண வாக்கியம் त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वं अग्निस्त्वं वायुस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्सु वरापवो इत्य अथर्वण वाक्यं सम्पूर्णं दर्शपूर्णमानुव्याख्यास्यामः प्रातरग्निहोत्रं भुक्त्वा अन्यमाहं मृणीयं मृणीय अग्नेरन्वादधाति नगरस्वान्यमग्निं मुनयति आद्यं पुरुषमीशानं पुरुहूतं पुरस्कृतं उत्तरं सनातनं हरिः ओं शिवागमम् अवधारय वन्दे सिन्दूरकान्तिं शरविपिनभवं श्रीमयूरादिरूढं षड्भद्रं देवनाथं षण्मुखं देवनाथं मधुरिपुतनया वल्लभं द्वादशाक्षं शक्तिं बाणं कृपाणं त्वदमपि जगतां चाभयं सव्यहस्तैः चापं वज्रं सलोचं कटकमपि वरं शूलमन्ये दधानम् शिवागमस्तोत्रं समर्पयामि. சமத்திலே தமிழ் வேதமாம் 63 நாயன்மார்கள் அருளிய தேவார இன்னிசையானது சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகின்றது.
திருச்சிற்றம்பலம். காதலாய் கசிந்து கண்ணீர் ஓதுவாருமை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. நான் எது செய்யும் வினைதான் எது செய்யும் இதை நாடி வந்த கோள் எது செய்யும் கொடுங்கூட் எது செய்யும் குமரேசர் இருதாலும் சிரமமும் சதகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பமும் நீ எனக்கு முன்னே வந்து தோன்றினவே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை தான் துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ் விலையே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மைமாறு கரியேனி வேண்டி என்னை பணிவண்ணாய் வேண்டி நீ யாதும் அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லல் வேண்டும் பரிசு ஒன்று உண்டேனில் அதுவோ உந்தன் விருப்பொன்றே. அற்புத தெய்வம் இதன் மற்றும் உண்டோ அன்போடு தன்னை அஞ்சலத்தில் சொற்பதற்குள்ள வைத்து அள்ளுறும் தொண்டருக்கு எட்டிசை கனகம் பற்பத கோயம் பைம்பன் மாளிகையும் பவளவாய் மனைவரும் கற்பகம் பணிலும் முழுவதுமாம் கங்கையை கொண்ட சோழீகரத்தாரே. யார் யார் அந்தாரம வாத்திகளிட யாரை நான்கு இரவு இந்திரன் தேனார்ந்த வீதியில் தேவர் குலங்கள் திசை இணைத்து நெறிந்து பாரார் தொழில் புகழ் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூறுதுமே. 5 பேர் வரையும் வெங்கடேர அளப்பெரு கருணாம் சிந்தையாக குணமர் 3 நிற்சக இந்து வாழ்ச்சலின் ஆடும் ஆன்மீக எண்ணையும் தனிப்பெரும் கூத்தினில் வந்துவர் இன்ப வெள்ளத்து நினைத்து மாறியா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் ஆரி வந்தவாக ஆர்வமாக வெப்பத்தை பூசை தனிவேவாக குக்குடமாக செவ்வேறு வங்கியவாக நனவாக மாறினா வள்ளிவாக வாழ சீரடியா. கொஞ்ச நேரம் பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கண்டனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கண்டனுண்டு கவலை இல்லை மனமே. வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேலவனே என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே. முருகன் வேண்டும் வரம் தந்திடுவான் பாருமே. வேலுண்டோ மயிலுண்டோ குகனுண்டு மனமே கந்தனுண்டு வேற என்ன வேணும் கந்தனுண்டு மனமே. நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உன்னை நினைந்து நெற்றியிலே நீரணிந்து பற்றினே
அரோகரா